எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி தான். நம்ம ஓட்டிச்சு வாங்கி பத்திரமா அப்படியே இருந்தது. முன்னாடி அடிக்கடி நம்ம ரெசிபி செஞ்சுட்டே இருந்தோம் ஓட்டிச்சு வச்சு. ஆனா இப்ப செய்யவே இல்லை. இப்போ வந்துட்டு சரி பிஸ்கட் செய்வோம் அப்படின்னு தான் இன்னைக்கு செய்ய போறோம். நிலா பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்கட்லாம் எல்லா பொருளுமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம வீட்டில் ஓட்டிச்சு இருந்து நம்ம வந்துட்டு நிலாவுக்கு பிஸ்கட் செஞ்சு கொடுக்கலாம்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஹெல்த்தியாக நட்ஸ் எல்லாம் வச்சு கோதுமை மாவில் வந்துட்டு பட்டர் பிஸ்கட் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது அப்படி இப்போ தான் எல்லாம் செல்ஃபில் தூக்கி இருந்தது. இப்போ தான் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்து தொடச்சி எல்லாம் எடுத்து வெளில வச்சுருக்கோம். எல்லா தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு நம்ம வீட்டிலேயே நம்ம மண்ணை மாமி மசாலாவில் ரெடி பண்ணது தான். இது வந்துட்டு ஜீனி எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு பாதாம் அப்புறம் வால்நட்டு ரெண்டு வீட்டில் இருந்துச்சு. அதை வந்து நல்லா கொரகொரப்பாக நான் மிக்சியில் ஊட்டி வச்சுருக்கேன். 200 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இதான் ஆனால் வந்துட்டு இந்த கண்ணாடி பவுல் நம்மள்கிட்ட இல்லாமல் இருந்தது. நேற்று தான் போயிட்டு நாங்கள் இங்கே எங்கள் மன்னார்குடியில் ஒரு மால் இருக்குது, அங்கே வாங்கினோம். இது எவ்வளோங்க? 340. இது வந்து அந்த பவுல் வந்து 340 ரூபாய். நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். இதை விட பெருசு பார்த்தோம், பெருசாக எதுவும் இல்லை. இதுதான் இருந்தது. ஆனால் நல்லா கனமாக இருக்குது. சரி நேற்று வாங்கிட்டு வந்தோம். இது அப்புறம் வெயில் காலம் விட்டாலே நம்ம ஜூஸ் எல்லாம் அடிக்கடி போடுவோம். என்கிட்ட வச்சிருந்த ஜூஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி வீடு மாறுறப்ப எப்படினாலும் அது உடஞ்சிருக்கு. கண்ணாடி ஐட்டம்லாம் அது மாதிரி வச்சிருந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. அதுக்காக இப்போ புதுசாக நேற்று ஜூஸ் குடிக்கிற கிளாஸு இந்த பவுல் எல்லாமே நேற்று நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்க இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ பவுலில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை வந்து சேர்த்துப்போம். இது நான் வந்துட்டு இங்கே வெளியில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே. கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோ. அந்த ட்ரேலர் தடவுறதுக்காக கொஞ்சமாக வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். இந்த சாரீ வந்துட்டு எங்கள் மாமா தாய் மாமா வீட்டு காது குத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரீ நான் கட்டியிருக்கேன். இது முன்னாடியே நான் ஒரு நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசில் நான் ஒரு டைம் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கட்டலை. இன்றைக்கி தான் கட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாவோட பழைய சாரீலாம் இப்போ தான் வெளில விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் நாங்கள் விட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் பட்டரையும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூடயே வந்துட்டு கோதுமை மாவு, அப்புறம் வந்து இது கூடயே வந்து நான் பாதாம், அப்புறம் வால்நட்டு, ஏலக்காய் இது மூணுமே பொடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே வந்துட்டு கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கலக்க வேண்டியது இல்லையா? இனிப்பு போதுமா? இனிப்பு போதும். இனிப்பே கொடுக்காம தான் இருக்கா அவ்வளோ பாப்பாவுக்கு. அவ்வளோவா அரை இனிப்பாக தான் கொடுத்துட்ருக்கா. இது நம்மளே எல்லாருமே அரை இனிப்பு தானே சாப்பிட்றோம். போதும். பிஸ்கட்டுக்கு வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வந்துட்டு மாவு நல்லா பசைஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதமாக இருக்குது. நட்ஸு எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு வச்சுருக்கோம். நம்ம எந்த சைஸுக்கு வந்து பிஸ்கட் வேணுமோ அந்த சைஸுக்கு இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வந்து டிசைனாக வேணும்னாலும் டிசைன் ஏதாவது வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி செஞ்சு இப்படி வச்சாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி மாவு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓட்டிச்சு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கட்டை வந்து தட்டி உள்ளே வச்சுருவோம். கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் தடவி விட்டுக்கலாம் அந்த ட்ரேயில். சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிப்போம். அவ்வளோதான். ரொம்ப பெரிய உருண்டையாக வேணாம், சின்ன உருண்டையாக ஊற்றினா தான் நல்லா உள்ளற.
இதே மாதிரியே எல்லா மாவையும் நமக்கு ஏற்ற சைஸில் உருண்டை பிடிச்சி பிஸ்கட்டாக வச்சுக்கலாம். பிஸ்கட்லாம் வந்து ட்ரைவில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம சின்ன உருண்டையாக உருட்டி எல்லாம் இந்த சைஸுக்கு தான் பிஸ்கட் ரெடி பண்ணியிருப்போம். இது மேலே ஒரு குச்சி வச்சு நான் சும்மா ஒரு டிசைன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது நம்மளோட விருப்பம்தான். நான் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும் வேகிறப்ப, அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். மொத்தம் எத்தனை பிஸ்கட் வருதுன்னா 1 2 3 4 5 6 24 பிஸ்கட் வருது ஒரு டேக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதை அடுத்த பேஜ் வச்சுப்போம். இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு, நம்ம இப்போ ஓட்டிச்சுக்குள்ளே வச்சிடலாம். நம்ம வந்து ஓட்டிச்சு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். வந்து உள்ள வச்சுப்போம். எவ்வளோ நேரம் பேக் பண்ணுறது? 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆகிட்டா பட்டனை போடு. பத்து நிமிஷம் வை, பார்த்துக்கிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். இது வந்து மேலே இது வந்து இதில் தான் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பிஸ்கட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம், சரியாக வேகலை. திரும்ப ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கோம். இது வந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படி ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம வெளில எடுப்போம். அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா மணி இப்போ வந்து 11:20 ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ பகல் நேரத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீடும் வந்துட்டு இது ரொம்ப காங்கலாக இருக்குது. அதனால் மதிய நேரத்தில் வீடியோ எடுக்க முடியல. சரி, நைட் நேரத்தில் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நாங்களும் இடையில எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு, மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப தான் பிஸ்கட் வந்து உருட்டி உள்ளர ஓட்டிச்சுக்குள்ளே வச்சுருந்தோம். நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து பிஸ்கட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம காலையில் டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் போய்ட்டு தூங்க போகிறோம். அது 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நாங்கள் சைடெலாம் பண்ணிவிட்டு பாயெல்லாம் வச்சு போனால் கரெக்டாக இருக்கும். அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் நாளைக்கு காமிக்கிறேன் பிஸ்கட் எப்படி வந்திருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்ப்போம். பாருங்க, நம்மளோட பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 2 டைமாக வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வச்சுட்டு 2வது டைம் ஒரு டைம் வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலேருந்து நாங்கள் சாப்பிட்டது, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தது போக மீதம் இவ்வளவு தான் இருக்குது. பிஸ்கட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எங்களுக்கு வீட்டுக்கு நீங்கள் பத்திரிக்கை கொண்டு வந்துருந்தாங்க எங்கள் ஊர்லேருந்து. அந்த அக்கா சொல்கிறாங்க, நம்ம வியாபாரமே பண்ணலாம், நம்ம ஊருக்குள்ள அது மாதிரி செஞ்சு கொண்டது வெய்யே நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம சாப்பிட்றப்பே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ்லாம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்கறதுனால பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் அது மாதிரி எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஓவனில் தான் செய்யணும்னு கிடையாது, ஓடிச்சில் தான் செய்யணும்னு கிடையாது. வீட்டில் வந்து நம்ம அடுப்புலேயே எண்ணெய் சுற்றி வச்சு அது மாதிரியே நாங்கள் வந்துட்டு தேங்காய் பிஸ்கட் அது மாதிரிலாம் நிறைய செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ வேணா பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதை கொண்டு போய் நிலா குட்டிக்கு நம்ம கொடுத்துடலாம்.